ராகவா விஷன் செய்திகளுக்காக செங்கேனி பழனி. விரிவான செய்திகளை காண்பதற்கு முன் இன்றைய முக்கிய செய்திகள். பிரபல தொழில் அதிபர்கள் மீது மோசடி புகார். பெரிய கடை காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. காதலன் ஏமாற்றியதால் பட்டதாரி பெண் தற்கொலை. உறவினர்கள் சாலை மறியல். மருத்துவ மாணவர்களை குறிவைத்து கஞ்சா விற்பனை. கிருமாம்பாக்கத்தில் 7 நர்சிங் மாணவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். பிரபல தொழில் அதிபர்கள் மீது மோசடி புகார். பெரிய கடை காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. புதுச்சேரியை சேர்ந்த பிரபல தொழிலதிபர்களான லூயிஸ் சின்னையா, ஆரோக்கியசாமி, லூயிஸ் பிரகாசம் கண்ணையா, விக்டர் சின்னையா ஜெயக்குமார் மற்றும் விக்டர் விஜயராஜ் ஆகியோர் 1933ஆம் ஆண்டு உயிலில் தேவாலயத்திற்கு வழங்கப்பட்டதாக கூறப்படும் சொத்தை மறைத்து போலி ஆவணங்கள் மற்றும் தவறான தகவல்களின் அடிப்படையில் விற்பனை செய்து பல கோடி ரூபாய் மதிப்பிலான சொத்து மோசடியில் ஈடுபட்டதாக பெரிய கடை காவல் நிலையத்தில் பாதிக்கப்பட்டவர்கள் புகார் அளித்துள்ளனர். புகாரில் வங்கி கடன் பெற முயன்ற போது சொத்தின் உரிமை தொடர்பாக சந்தேகம் எழுந்ததை தொடர்ந்து மேற்கொண்ட விசாரணையில் அந்த சொத்து தேவாலயத்திற்கு வழங்கப்பட்டு இருந்தது தெரிய வந்ததாகவும் அதை மறைத்து தனக்கு விற்பனை செய்ததுடன் இதேபோல் பல சொத்துக்களையும் விற்று மோசடி நடந்திருக்கலாம் என்ற சந்தேகம் இருப்பதாகவும் தெரிவித்துள்ளனர். இதனையடுத்து பெரிய கடை காவல் நிலைய போலீசார் சம்பந்தப்பட்ட 4 மீது வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். காதலன் ஏமாற்றியதால் பட்டதாரி பெண் தற்கொலை. உறவினர்கள் சாலை மறியல். புதுச்சேரி மண்ணாடிப்பட்டு தொகுதிக்குட்பட்ட பெரியபேட் பகுதியில் வசிக்கும் தம்பதியினர் பால்ராஜ் மகேஸ்வரியின் மகள் ஸ்ரீலேகா அதே பகுதியை சேர்ந்த முகிலன் என்பவரை 4 வருடங்களாக காதலித்து வந்துள்ளார். இந்நிலையில் காதலன் ஏமாற்றியதாக கூறப்படுகிறது. இதில் விரக்தியடைந்த ஸ்ரீலேகா நேற்றிரவு வீட்டில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டுள்ளார். இந்நிலையில் மாணவியின் உடலை வாங்க மறுத்து மண்ணாடிப்பட்டு சாலையில் உறவினர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டு வருகின்றனர். சம்பந்தப்பட்ட நபரை உடனடியாக கைது செய்ய வேண்டும். அவரால் தான் தனது மகள் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டதாகவும் குற்றச்சாட்டுகளை வைத்து கைது செய்யும் வரை தங்களுடைய போராட்டம் தொடரும் எனவும் அவர்கள் வலியுறுத்தி வருகின்றனர். இதனால் அப்பகுதியில் பரபரப்பாக காணப்பட்டு வருகிறது. மருத்துவ மாணவர்களை குறிவைத்து கஞ்சா விற்பனை. கிருமாம்பாக்கத்தில் 7 நர்சிங் மாணவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். கிருமாம்பாக்கம் பகுதியில் மருத்துவ மாணவர்களுக்கு கஞ்சா விற்பனை செய்யப்பட்டு வருவதாக கிடைத்த ரகசிய தகவலின் பேரில் கிருமாம்பாக்கம் போலீசார் தனியார் மருத்துவமனை அருகே தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டனர். அப்போது சந்தேகத்திற்கிடமாக நின்று கொண்டிருந்த 7 பேரை போலீசார் பிடித்து சோதனை செய்ததில் அவர்களிடம் கஞ்சா இருப்பது தெரிய வந்தது. இதனை அடுத்து அனைவரையும் காவல் நிலையத்திற்கு அழைத்து சென்று விசாரணை நடத்தினர். விசாரணையில் மயிலாடுதுறை மாவட்டம் தாளஞ்சாக்காடு பகுதியை சேர்ந்த சுமன்ராஜ், கடலூர் மாவட்டம் பன்ருட்டி நத்தம் பாரதியார் தெருவை சேர்ந்த புருஷோத்தமன், புதுச்சேரி திலாஸ்பேட்டையை சேர்ந்த அப்துல் நபில், கடலூர் காட்டுமன்னார் கோவில் பகுதியை சேர்ந்த அஜய், ஷேக் காசி, ஹாஷிக் அலி மற்றும் கடலூர் புதுப்பாளையத்தை சேர்ந்த சுதர்சன் ஆகியோர் நர்சிங் மாணவர்கள் என்பது தெரிய வந்தது. மேலும் சென்னை மற்றும் ஒடிசா உள்ளிட்ட பகுதிகளில் இருந்து குறைந்த விலைக்கு கஞ்சாவை வாங்கி வந்து கல்லூரி மற்றும் மருத்துவ மாணவர்களுக்கு விற்பனை செய்து வந்தது போலீஸ் விசாரணையில் தெரிய வந்துள்ளது. இதனையடுத்து அவர்களிடமிருந்து 160 கிராம் கஞ்சாவை போலீசார் பறிமுதல் செய்தனர். தொடர்ந்து 7 பேர் மீது வழக்கு பதிவு செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்திய பின்னர் காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர். இச்சம்பவம் மருத்துவ கல்லூரி மாணவர்கள் மத்தியில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. நயினார் மண்டபம் நாகமுத்து மாரியம்மன் ஆலய சடல் திருவிழாவில் பக்தர்கள் அலகு குத்தி நேர்த்திக்கடன் செலுத்தினர். புதுச்சேரி நயினார் மண்டபத்தில் எழுந்தருளியுள்ள பிரசித்தி பெற்ற அருள்மிகு நாகமுத்து மாரியம்மன் ஆலயத்தில் ஆடி மாதத்தை முன்னிட்டு செடல் உற்சவம் கடந்த 9ஆம் தேதி சக்தி கரகம் அழைத்து வருதல் மற்றும் பால்சாகை வார்த்தல் மற்றும் கொடியேற்றத்துடன் தொடங்கியது. தொடர்ந்து அருள்மிகு நாகமுத்து மாரியம்மனுக்கு கடந்த 8 நாட்களாக பல்வேறு அபிஷேகங்கள், சிறப்பு பூஜை நடைபெற்று பால்குட ஊர்வலம் மற்றும் முளைப்பாரி ஊர்வலங்கள் நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு பக்தர்கள் நேர்த்தி கடன் செலுத்தினார்கள். 9ஆம் நாளான நேற்று பக்தர்கள் செடல் போடும் நிகழ்வு மற்றும் தேர் ஓட்டமும் நடைபெற்றது. இதனையொட்டி பக்தர்கள் காவடி செடல், அலகு குத்துதல் மற்றும் கார், பேருந்து, மினி லாரி வாகனங்களை அலகு குத்தி இழுத்து பக்தர்கள் தங்களது நேர்த்தி கடனை செலுத்தினார்கள். சடல் திருவிழாவில் தமிழ்நாடு முதலமைச்சர் விஜயின் உருவப்படம் பொறிக்கப்பட்ட பேனர் மற்றும் விஜய் திரைப்பட பாடலுடன் இழுக்கப்பட்ட JCB இயந்திரம், யமாஹா RX 100 பைக்கில்
அருள்மிகு நாகமுத்து மாரியம்மன் செல்வது போன்ற அலங்காரம் பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தது. தேரோட்டமானது முருங்கப்பாக்கம் திரௌபதி அம்மன் ஆலயம் வரை சென்று மீண்டும் திரும்பி கோயில் பிரகாரத்தை அடைந்தது. இந்த சடல் திருவிழாவில் புதுச்சேரி நயினார் மண்டபம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளை சேர்ந்த ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். திருவிழாவிற்கான ஏற்பாடுகளை ஆலய நிர்வாகிகள் மற்றும் அறங்காவலர் குழுவினர் செய்திருந்தனர். தமிழக ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் ஆனந்த் பிறந்தநாள் புதுச்சேரியில் கோலாகலமாக கொண்டாடப்பட்டது. தமிழக ஊரக வளர்ச்சித்துறை மற்றும் நீர்வளத்துறை அமைச்சரும் தவேக பொதுச் செயலாளருமான புஷி ஆனந்த் தனது பிறந்த நாளை இன்று புதுச்சேரியில் உள்ள அவரது இல்லத்தில் கொண்டாடினார். இதனையொட்டி புதுச்சேரி முழுவதும் தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் இருந்து தவேக நிர்வாகிகள் அமைச்சர் ஆனந்திற்கு வாழ்த்து தெரிவித்து மாநிலம் முழுவதும் பேனர்களையும் கட்டவுட்டுகளையும் வைத்திருந்தனர். நேற்று இரவு முதலே தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் இருந்து புதுச்சேரிக்கு குவிந்திருந்த தவேகவினர் இன்று காலை அவரது இல்லத்திற்கு சென்று பூங்கொத்துக்கள் கொடுத்தும் மற்றும் பரிசு பொருட்களை வழங்கியும் பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்தனர். தமிழகம் மற்றும் புதுச்சேரியை சேர்ந்த தவேகவினர் பிறந்தநாள் வாழ்த்து தெரிவிக்க ஒரு சேர கூடியதால் கட்டுக்கடங்காத கூட்டம் அலை மோதியது. இதனால் அமைச்சர் ஆனந்தின் வீட்டை சுற்றி தடுப்பு கட்டைகள் அமைக்கப்பட்டு போலீஸ் பாதுகாப்புகள் போடப்பட்டு இருந்தது. கூட்ட நெரிசல் அதிகமாக காணப்பட்டதால் தவேக தொண்டர்கள் சிறிது சிறிதாக அனுப்பி வைக்கப்பட்டு பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்தனர். இதனைத் தொடர்ந்து அமைச்சர் ஆனந்தின் குலதெய்வமான சின்ன சுப்பராய பிள்ளை வீதியில் அமைந்துள்ள அருள்மிகு அங்காளம்மன் கோவிலில் நெய்விளக்கு ஏற்றி அமைச்சர் ஆனந்த் சாமி தரிசனம் செய்தார். கோவிலில் ஒன்று கூடியிருந்த தொண்டர்கள் முண்டி அடித்து கொண்டு பரிசு பொருட்களை வழங்கி பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்ததால் கோவிலில் கடுமையான தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. தொடர்ந்து காலை முதல் தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் இருந்து தவேக தொண்டர்கள் புதுச்சேரியில் குவிந்து அமைச்சர் ஆனந்துக்கு பிறந்தநாள் வாழ்த்து தெரிவிக்க குவிந்ததால் புதுச்சேரியை கோலாகலமாக காட்சி அளித்தது. மேலும் பல்வேறு இடங்களிலும் பலத்த போலீஸ் பாதுகாப்பும் போடப்பட்டு இருந்தது. ரெட்டியார்பாளையம் வண்ணான்குளம் தூர்வாரும் பணிகளை சட்டமன்ற உறுப்பினர் நாராயணசாமி தொடங்கி வைத்தார். புதுச்சேரி உழவர்கரை நகராட்சிக்கு உட்பட்ட ரெட்டியார்பாளையம் கம்பன் நகர் மற்றும் மோரிசன் தோட்டம் பகுதியில் அமைந்துள்ள வரலாற்று சிறப்புமிக்க வண்ணான் குளத்தை தூய்மைப்படுத்தும் பணி இன்று நடைபெற்றது. குளங்கள் காப்போம் குழுவின் முன்னெடுப்பில் உழவர்கரை நகராட்சியுடன் இணைந்து பிரசிடென்சி பள்ளி நாட்டு நலப்பணித்திட்ட மாணவ மாணவிகள் குளத்தை தூர்வாரும் பணியில் ஈடுபட்டனர். நிலத்தடி நீர்மட்டத்தை உயர்த்தவும் பாரம்பரிய நீர்நிலைகளை மீட்டெடுத்து பாதுகாக்கவும் திட்டமிடப்பட்டுள்ள இந்த நற்பணியை உழவர்கரை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் நாராயணசாமி தலைமை தாங்கி தொடங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சிக்கு உழவர்கரை நகராட்சி ஆணையர் அருண் ஐயாவு முன்னிலை வகித்தார். பிரசிடென்சி பள்ளி தாளாளர் கிறிஸ்துராஜ் தலைமையில் ஆண்டுதோறும் இந்த வண்ணான் குளத்தை தூய்மைப்படுத்தும் பணி எவ்வித தொய்வுமின்றி மிகுந்த அர்ப்பணிப்புடன் நடத்தப்பட்டு வருகிறது. இதில் உழவர்கரை நகராட்சி இளநிலை பொறியாளர் சிவகுமார், உழவர்கரை என்ஆர் காங்கிரஸ் பிரமுகர் சந்துரு ராதா, ரெட்டியார்பாளையம் வார்டு தலைவர் காமராஜ், குளங்கள் காப்போம் அமைப்பின் ஒருங்கிணைப்பாளர் கார்த்திகேயன், அஞ்சாலாட்சி மற்றும் பகுதி முக்கிய பிரமுகர்கள் பலர் கலந்து கொண்டனர். இந்த தூய்மை பணியின் போது குளத்தை சுற்றி இருந்த பிளாஸ்டிக் கழிவுகள் மற்றும் முட்செடிகளை அகற்றி குளத்தை மீட்டெடுக்கும் பணியில் ஈடுபட்டனர். இம்முயற்சி அப்பகுதி மக்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது. மேலும் மாணவ மாணவிகள் ஊர்வலமாக சென்று குளத்தில் குப்பைகளை போட வேண்டாம், குளத்தை தூய்மையாக வைத்திருந்து நிலத்தடி நீரை காப்போம் என விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். கனகசெட்டிக்குளத்தில் மதுபான கடைகளை மூட வலியுறுத்தி பொதுமக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரி எல்லை பகுதியான கனகசெட்டிக்குளம் கிழக்கு கடற்கரை சாலையில் அரசு மற்றும் தனியார் சார்பில் ஏற்கனவே 8க்கும் மேற்பட்ட மதுபான கடைகள் செயல்பட்டு வருகின்றன. இந்நிலையில் தனியார் மருத்துவக் கல்லூரி மற்றும் மருத்துவமனை செல்லும் சாலையில் மேலும் ஒரு புதிய மதுபான கடை அமைக்கப்பட்டுள்ளது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அப்பகுதியை சேர்ந்த 50க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் சாலையில் அமர்ந்து மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்பொழுது தனியார் மருத்துவக் கல்லூரி மற்றும் மருத்துவமனை சாலையில் அமைந்துள்ள மதுபான கடையை உடனடியாக மூட வேண்டும், ஏற்கனவே குடியிருப்பு பகுதியில் செயல்பட்டு வரும் அனைத்து மதுபான கடைகளையும் மூட அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தி கோஷங்களை எழுப்பினர். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த காலாப்பட்டு காவல் நிலைய போலீசார் பொதுமக்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி போராட்டத்தை கைவிட செய்தனர். போராட்டத்தில் ஈடுபட்ட பொதுமக்கள் கூறுகையில், சிறிய கிராமமான கனகசெட்டிக்குளம் பகுதியில் ஏற்கனவே 8க்கும் மேற்பட்ட மதுபான கடைகள் செயல்பட்டு வருவதால் கல்லூரி மாணவர்கள் மது பழக்கத்திற்கு ஆளாகி வாழ்க்கையில் தடமாறி செல்லும் சூழல் உருவாகி வருவதாக குற்றம் சாட்டினர்.
மேலும் குடியிருப்புகள் அருகிலேயே மதுபான கடைகள் செயல்படுவதால் பெண்கள் சுதந்திரமாக வெளியே செல்ல முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் அடிக்கடி சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகள் ஏற்படுவதாகவும் தெரிவித்தனர். அதேபோல் பள்ளி மாணவர்கள் கூட பாதுகாப்பாக பள்ளிக்கு சென்று வர முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் அவர்கள் வேதனை தெரிவித்தனர். புதிய மதுபான கடை அமைக்கும் முடிவை அரசு உடனடியாக கைவிட வேண்டும் என்றும், இல்லையெனில் பொதுமக்களே மதுபான கடைகளை இழுத்து மூடும் போராட்டத்தில் ஈடுபடுவோம் என்றும் எச்சரிக்கை விடுத்தனர். பாண்டி மெரினாவில் பைக் சாகசம் செய்த வாலிபர் மன்னிப்பு கேட்டு விழிப்புணர்வு வீடியோ வெளியீடு. புதுச்சேரி பாண்டி மெரினா சாலையில் இருசக்கர வாகனத்தில் ஆபத்தான முறையில் சாகசம் செய்து அதனை வீடியோவாக பதிவு செய்த சமூக வலைதளங்களில் வெளியிட்ட வாலிபர் மீது போக்குவரத்து போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். சமூக வலைதளங்களில் வைரலான அந்த வீடியோவை அடிப்படையாக கொண்டு விசாரணை நடத்திய போக்குவரத்து போலீசார் சாகசத்தில் ஈடுபட்ட வாலிபரை அடையாளம் கண்டு அவர் மீது மோட்டார் வாகன சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்து நடவடிக்கை எடுத்தனர். மேலும் பொதுமக்களின் பாதுகாப்பை கருத்தில் கொண்டு இதுபோன்ற ஆபத்தான சாகசங்களில் யாரும் ஈடுபடக்கூடாது என்பதற்காக சம்பந்தப்பட்ட வாலிபரிடமே இனிமேல் இதுபோன்ற செயலில் ஈடுபட மாட்டேன், நான் செய்தது தவறு என்று கூறும் வகையில் விழிப்புணர்வு வீடியோவையும் பதிவு செய்து வெளியிட்டுள்ளனர். பொது சாலைகளில் ஆபத்தான சாகசங்களில் ஈடுபடுவோர் மீது கடுமையான நடவடிக்கை தொடரும் என புதுச்சேரி போக்குவரத்து போலீசார் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். பேனர் விழுந்த விபத்தில் பெண் படுகாயம் அடைந்துள்ளார். புதுச்சேரியில் நேற்று மாலை வானம் மேகமூட்டத்துடன் காணப்பட்டதுடன் பல்வேறு கிராமப்புற பகுதிகளில் பலத்த காற்று வீசியது. இந்நிலையில் வில்லியனூர் பகுதியில் சாலையோரத்தில் அமைக்கப்பட்டிருந்த பிறந்தநாள் வாழ்த்து பேனர் பலத்த காற்றின் காரணமாக திடீரென சரிந்து விழுந்தது. அப்பொழுது அந்த வழியாக இருசக்கர வாகனத்தில் சென்ற அதே பகுதியை சேர்ந்தவர்கள் மீது பேனர் விழுந்தது. இந்த விபத்தில் இருசக்கர வாகனத்தின் பின்புறம் அமர்ந்து பயணித்த பெண் ஒருவர் பலத்த காயமடைந்தார். இதனை கண்ட அப்பகுதி பொதுமக்கள் உடனடியாக அவரை மீட்டு 108 ஆம்புலன்ஸ் உதவியுடன் புதுச்சேரி அரசு பொது மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைத்தனர். இச்சம்பவம் தொடர்பாக வில்லியனூர் காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. ஆபத்தான முறையில் மாணவர்களை அழைத்து சென்றது தவறு என வீடியோ வெளியீடு. புதுச்சேரி திருக்காஞ்சியில் இருந்து தவளக்குப்பம் செல்லும் சாலையில் பள்ளி மாணவர்கள் 3 பேரை ஒருவர் ஆபத்தான முறையில் ஒரே இருசக்கர வாகனத்தில் அழைத்து சென்ற வீடியோ வைரலாகி வந்தது. இதனை அடுத்து வில்லியனூர் போக்குவரத்து போலீசார் வாகன எண்ணை கொண்டு விசாரணை செய்ததில் அவர் பெயர் சீதாராமன் என்பது கண்டறிந்து அவரை விசாரணைக்கு அழைத்தனர். அப்பொழுது அவர் போலீசாரிடம் அவரது பையன் படிக்கும் பள்ளிக்கும் வீட்டிற்கும் 10 கிலோமீட்டர் தூரம் என்பதால் பள்ளியிலிருந்து மாணவர்களை அழைத்து சென்றது சமூக வலைதளங்களில் வைரல் ஆகியது என்னும், இதுபோன்ற ஆபத்தான முறையில் அழைத்து சென்றது தவறு என கேட்டுக்கொண்டதின் அடிப்படையில் போலீசார் அவரை எச்சரித்து இதுபோன்ற செயல்களில் ஈடுபடக்கூடாது என எச்சரித்தனர். போலீசார் சீதாராமன் பேசிய வீடியோவை தற்போது வெளியிட்டுள்ளனர். 25க்கும் மேற்பட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி விளையாட்டு வீரர்கள் பேரணி நடத்தினர். புதுச்சேரி விளையாட்டுத் துறையில் நடைபெற்று வருவதாக கூறப்படும் முறைகேடுகள், நிர்வாக அலட்சியம் மற்றும் விளையாட்டு வீரர்கள், பயிற்சியாளர்கள், அங்கீகரிக்கப்பட்ட விளையாட்டு சங்கங்களின் உரிமைகள் புறக்கணிக்கப்படுவதாக குற்றம் சாட்டி 25க்கும் மேற்பட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி மாபெரும் கண்டன பேரணி மற்றும் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. சுதேசி மில் பகுதியில் இருந்து தொடங்கிய பேரணி பல்வேறு கோஷங்களை எழுப்பியபடி முக்கிய சாலைகள் வழியாக சட்டசபை நோக்கி ஊர்வலமாக சென்றது. பின்னர் சட்டசபை அருகே நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் விளையாட்டு வீரர்கள், பயிற்சியாளர்கள், முன்னாள் வீரர்கள் மற்றும் பல்வேறு அங்கீகரிக்கப்பட்ட விளையாட்டு சங்கங்களின் நிர்வாகிகள் திரளாக பங்கேற்றனர். ஆர்ப்பாட்டத்தில் பேசிய நிர்வாகிகள், புதுச்சேரி விளையாட்டுத் துறையில் நடைபெறும் முறைகேடுகளுக்கு முற்றுப்புள்ளி வைத்து வெளிப்படையான மற்றும் நேர்மையான நிர்வாகத்தை அரசு உறுதி செய்ய வேண்டும். 2004ஆம் ஆண்டு முதல் நிலுவையில் உள்ள தேசிய மற்றும் சர்வதேச பதக்க வீரர்களுக்கான ஊக்கத்தொகையை உடனடியாக வழங்க வேண்டும். பல ஆண்டுகளாக சட்டப்பூர்வமாக செயல்பட்டு வரும் விளையாட்டு சங்கங்களை நீக்கும் நடவடிக்கையை கைவிட்டு தகுதியான புதிய சங்கங்களுக்கு அரசு அங்கீகாரம் வழங்க வேண்டும் என்பன உள்ளிட்ட முக்கிய கோரிக்கைகளை வலியுறுத்தினர். மேலும் விளையாட்டுத்துறைக்கு தனி இயக்குனர் நியமித்தல், ஆண்டுதோறும் அங்கீகரிக்கப்பட்ட விளையாட்டு சங்கங்களுக்கு நிதி உதவி வழங்குதல், விளையாட்டு மைதானங்கள் மற்றும் உள்கட்டமைப்புகளை மேம்படுத்துதல், வீரர்களுக்கு இலவச உபகரணங்கள் மற்றும் சீருடைகள் வழங்குதல், தேசிய மற்றும் சர்வதேச போட்டிகளில் பங்கேற்க தேவையான அனைத்து சலுகைகளையும் வழங்குதல் உள்ளிட்ட தேசிய மற்றும் சர்வதேச போட்டிகளில் பங்கேற்க தேவையான அனைத்து சலுகைகளையும் வழங்குதல் உள்ளிட்ட 25க்கும் மேற்பட்ட கோரிக்கைகளை நிறைவேற்ற அரசு உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தினர். கோரிக்கைகள் நிறைவேற்றப்படாவிட்டால் அடுத்த கட்டமாக மாநிலம் தழுவிய
தொடர் போராட்டங்கள் நடத்தப்படும் என்றும் அவர்கள் எச்சரிக்கை விடுத்தனர். பெத்துசெட்டிப்பேட்டையில் பண்டிட் துரைசாமி அரசு உயர்நிலைப் பள்ளி மாணவர்களுக்கு அமைச்சர் VP சிவக்கொழுந்து அங்கி மற்றும் சீருடைகளை வழங்கினார். புதுச்சேரி லாஸ்பேட்டை தொகுதிக்கு உட்பட்ட பெத்துசெட்டிப்பேட்டையில் அமைந்துள்ள பண்டிட் துரைசாமி அரசு உயர்நிலைப் பள்ளியில் இன்று பள்ளி மாணவர்களுக்கு விலையில்லா மழைக்கால அங்கி, பள்ளி சீருடை மற்றும் மாணவர் பள்ளி நாட்குறிப்பேடு மற்றும் பயிற்சி ஏடுகள் வழங்கும் விழா நடைபெற்றது. இவ்விழாவிற்கு பள்ளி தலைமை ஆசிரியர் திருமதி உஷா தலைமை உரையாற்றினார். விழாவில் சிறப்பு விருந்தினராக லாஸ்பேட்டை சட்டமன்ற உறுப்பினரும் அமைச்சருமான VP சிவக்கொழுந்து கலந்து கொண்டு மாணவர்களுக்கு விலையில்லா மழைக்கால அங்கி, பள்ளி சீருடை, மாணவர் பள்ளி நாட்குறிப்பேடு மற்றும் பயிற்சி ஏடுகள் வழங்கி சிறப்புரையாற்றினார். இவ்விழாவினை தமிழ் ஆசிரியை உமா மகேஸ்வரி தொகுத்து வழங்கினார். உடற்கல்வி ஆசிரியர் நாராயணன் நன்றி உரை வழங்கினார். விழாவிற்கான அனைத்து ஏற்பாடுகளும் ஆசிரியைகள் செய்திருந்தனர். புதுச்சேரி அனைத்து கறிக்கோழி மொத்தம் மற்றும் சில்லறை விற்பனையாளர்கள் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. புதுச்சேரி சுல்தான்பேட்டையில் உள்ள முத்துக்குமரன் அரங்கத்தில் புதுச்சேரி அனைத்து கறிக்கோழி மொத்தம் மற்றும் சில்லறை விற்பனையாளர்கள் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்திற்கு புதுச்சேரி கறிக்கோழி மொத்த வியாபாரி சங்க தலைவர் பன்னீர்செல்வம் தலைமை தாங்கினார். செயலாளர் ரமேஷ், பொருளாளர் திருச்சந்திரன் மற்றும் நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். இக்கூட்டத்தில் கறிக்கோழி உற்பத்தி நிறுவனங்கள் திடீரென எடுத்துள்ள ஒருதலைபட்சமான முடிவுக்கு கடும் எதிர்ப்பை தெரிவித்து முக்கிய தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டுள்ளன. பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய புதுச்சேரி கறிக்கோழி மொத்த வியாபாரிகள் சங்க தலைவர் பன்னீர்செல்வம், வழக்கமாக கோழிகளை பண்ணையிலிருந்து விற்பனைக்கு ஏற்றுவதற்கு 8 மணி நேரத்திற்கு முன்பாகவே தீவனம் கொடுப்பது நிறுத்தப்பட வேண்டும் என்பது உலகளாவிய நடைமுறையாகும். ஆனால் தற்போது உற்பத்தி நிறுவனங்கள் கோழிகளை ஏற்றும் வரை தீவனம் கொடுப்பதை நிறுத்தக்கூடாது என்ற புதிய முடிவை எடுத்துள்ளனர். இந்த திடீர் மாற்றத்தால் கோழிகளின் எடையை தற்காலிகமாக அதிகரித்து உற்பத்தி நிறுவனங்களுக்கு பல கோடி ரூபாய் கூடுதல் லாபம் கிடைப்பதாகவும் இதனால் வியாபாரிகளுக்கு பெருத்த நஷ்டம் ஏற்படுவதாகவும் குற்றம் சாட்டினார். மேலும் அதிக தீவனம் உண்பதால் கோழிகளின் குடல் வெடித்து மலம் வெளியேறி இறைச்சியின் தரம் பாதிக்கப்படுவதோடு கோழி கழிவுகள் காற்றில் பரவி பொதுமக்களுக்கும் இருசக்கர வாகன ஓட்டிகளுக்கும் கடுமையான சுகாதார சீர்கேட்டை ஏற்படுத்துகிறது என்றும், சுத்தம் செய்யும் தொழிலாளர்களுக்கு தோல் நோய்கள் பரவும் அபாயம் ஏற்படுவதாகவும், இந்த கோழிக்கறியை உண்ணும் நுகர்வோர்களும் பாதிக்கப்படும் சூழல் ஏற்படும். எனவே புதுச்சேரி அரசு உடனடியாக தலையிட்டு பழைய தீவன கட்டுப்பாட்டை நடைமுறையை அமல்படுத்த உத்தரவிட வேண்டும் என்றும், தவறும் பட்சத்தில் தமிழக வியாபாரிகளுடன் இணைந்து காலவரையற்ற வேலை நிறுத்தத்தில் ஈடுபட போவதாகவும் எச்சரித்துள்ளனர். சேதராப்பட்டு கோமதி அம்மன் ஆலயத்தில் 6ஆம் ஆண்டு திருவிளக்கு பூஜை நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் சேதராப்பட்டு பகுதியில் எழுந்தருளியுள்ள அருள்மிகு கோமதி அம்மன் உடனுறை மார்க்கண்டேஸ்வரர் ஆலயத்தில் 6ஆம் ஆண்டு ஆடி மாத திருவிளக்கு பூஜை நடைபெற்றது. முன்னதாக ஆடி மாத முதல் வெள்ளிக்கிழமையை முன்னிட்டு கோமதி அம்மன் உடனமர் மார்க்கண்டேஸ்வரருக்கு காலை முதல் பல்வேறு பூஜைகள் நடைபெற்று வந்த நிலையில் மாலை 7 மணி அளவில் திருவிளக்கு பூஜை துவங்கியது. 50க்கும் மேற்பட்ட பெண்கள் திருவிளக்கு பூஜையில் பங்கேற்றனர். மேலும் முன்னதாக கணபதி பூஜை மற்றும் கோமதி அம்மன் உடனமர் மார்க்கண்டேயருக்கு தீபதூபங்கள் காட்டி வழிபட்டனர். இதனைத் தொடர்ந்து கோமதி அம்மன் உடனமர் திரு மார்க்கண்டேயருக்கு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. திருவிளக்கு பூஜையில் சிறப்பு அழைப்பாளராக வேள்வி செம்மல், சிவபூஜை செம்மல் சிவமூர்த்தி பங்கேற்று திருவாசகம், திருப்புகழ் பாடல்களை பாடி பக்தர்களுடன் வழிபட்டார். மேலும் நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை ஆலய அறங்காவலர் ஹரிகிருஷ்ணன் மற்றும் ஆலய நிர்வாகிகள், ஊர் பொதுமக்கள் செய்திருந்தனர். மேலும் பூஜையில் பங்கேற்ற நூற்றுக்கணக்கான பக்தர்களுக்கு அறுசுவை உணவு வழங்கப்பட்டது. வெங்கடா நகர் அசோசியேஷன் சார்பில் சட்டமன்ற உறுப்பினர் ஜோஸ் சார்லஸ் மார்டினுக்கு பொதுமக்கள் நன்றி தெரிவித்துக் கொண்டனர். புதுச்சேரி காமராஜர் நகர் தொகுதி வெங்கடா நகரில் வாய்க்கால் அடைத்துக்கொண்டு தண்ணீர் சாலையில் செல்வதாக வெங்கடா நகர் அசோசியேஷன் சார்பில் வார்டு தலைவர் சரவணனிடம் புகார் தெரிவிக்கப்பட்டது. உடனடியாக அவர் லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவரும் காமராஜர் நகர் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினருமான ஜோஸ் சார்லஸ் மார்டின் அவர்களின் அறிவுறுத்தலின்படி சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு தெரிவிக்கப்பட்டு ஆட்கள் வரவழைக்கப்பட்டு இன்று வெங்கடா நகர் முழுவதும் எல் ட்ரெயின் மற்றும் யூ ட்ரெயின் சுத்தம் செய்யப்பட்டது. புகார் தெரிவித்த மறுநாளே நடவடிக்கை எடுத்ததற்காக வெங்கடா நகர் அசோசியேஷன் சார்பில் லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவரும் காமராஜர் நகர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான ஜோஸ் சார்லஸ் மார்டின் அவர்களுக்கு மக்கள் நன்றி தெரிவித்தனர்.
ரெயின்போ நகரில் இலவச சட்ட முகாம் நடைபெற்றது. புதுச்சேரி லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவரும் காமராஜர் நகர் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினருமான ஜோஸ் சார்லஸ் மார்டின் அவர்களின் அறிவுறுத்தலின்படி காமராஜர் நகர் தொகுதியில் உள்ள ரெயின்போ நகர் 4வது தெருவில் இலவச சட்ட உதவி முகாம் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ரிச்சர்ட் ஜான்குமார், மாநில பொதுச் செயலாளர் வழக்கறிஞர் பிரபாகரன், வழக்கறிஞர் அணி தலைவர் வழக்கறிஞர் ராஜபிரகாஷ் ஆகியோர் தலைமையிலும், லட்சிய ஜனநாயக கட்சி செயலாளர் ரவி ராஜாராம், அனிதா, தொகுதி தலைவர் கோகுலக்கண்ணன், வார்டு தலைவர் NR சுரேஷ், மூத்த ஆலோசகர் ஜெய்சங்கர் ஆகியோர் முன்னிலையிலும் இந்நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் ஏராளமான முதியோர், பெண்கள் மற்றும் பொதுமக்கள் பல பகுதிகளில் இருந்து கலந்து கொண்டும் சட்டம் சார்ந்த ஆலோசனை பெற்றனர். இந்நிகழ்ச்சியில் LJK வழக்கறிஞர் அணி கோவிந்தராஜ், திருநாவுக்கரசு, இந்திரஜித், சுப்பிரமணியன், விஜயலட்சுமி, பிரமிளா, உதயசூர்யா ஆகியோர் கலந்து கொண்டு மக்களுக்கு ஆலோசனை வழங்கினர். ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப கல்லூரியின் 4வது பட்டமளிப்பு விழா நடைபெற்றது. ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப கல்லூரியின் 4வது பட்டமளிப்பு விழா கல்லூரி வளாகத்தில் அமைந்துள்ள சாய் கலையரங்கில் நடைபெற்றது. இவ்விழாவில் 2019, 2023, 2020, 2024 மற்றும் 2022, 2024 கல்வி ஆண்டுகளை சேர்ந்த மாணவர்களுக்கு முதுநிலை மற்றும் இளம்நிலை பொறியியல் துறையில் பட்டங்கள் வழங்கப்பட்டது. இவ்விழாவிற்கு கல்வி குழுமத்தின் தலைவர் ராமச்சந்திரன், கல்லூரியின் நிறுவனர் ராதா ராமச்சந்திரன் ஆகியோர் தலைமை தாங்கி குத்துவிளக்கினை ஏற்றி வைத்து பட்டமளிப்பு விழாவை துவக்கி வைத்தார்கள். நிர்வாக இயக்குனர் ராஜு கிருஷ்ணா, செயல் இயக்குனர் மௌஷ்மி ராஜு கிருஷ்ணா, முதன்மை இயக்க அதிகாரி வித்யா மற்றும் கல்வி குழுமத்தின் பொது மேலாளர் சவுந்தரராஜன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். பட்டமளிப்பு விழாவில் சிறப்பு விருந்தினராக இந்திய அரசின் நிதி அமைச்சகத்தின் வருவாய் துறையின் கீழ் செயல்படும் வருமான வரித்துறையின் ஆணையர் நந்தகுமார் கலந்து கொண்டு கல்லூரி மாணவர்களுக்கு முதுநிலை மற்றும் இளநிலை பொறியியல் பட்டங்களை வழங்கி வாழ்த்தி பேசினார். அவர் பேசுகையில், மாணவர்கள் பட்டம் பெறுவது ஒரு முடிவல்ல, புதிய பொறுப்பின் தொடக்கம். மாணவர்கள் தங்களது திறமைகளை தொடர்ந்து மேம்படுத்தி வளர்ந்து வரும் தொழில்நுட்ப உலகின் தேவைகளுக்கு ஏற்ப தங்களை தயார்படுத்தி கொள்ள வேண்டும். கல்வி, கடின உழைப்பு, ஒழுக்கம் மற்றும் உறுதியான மனப்பான்கு ஆகியவையே வெற்றிகரமான எதிர்காலத்தின் அடித்தளமாகும். மேலும் இளைஞர்கள் சமூக முன்னேற்றத்திற்கும் நாட்டின் வளர்ச்சிக்கும் பங்களிக்க வேண்டும் என்று பேசினார். இவ்விழாவில் பொறியியல் மற்றும் மேலாண்மை துறைகளை சேர்ந்த 300க்கும் மேற்பட்ட மாணவர்களுக்கு பட்டங்கள் வழங்கப்பட்டன. மேலும் கல்லூரியின் கல்வி சிறப்பை எடுத்துக்காட்டும் வகையில் ஒரு மாணவர் தங்கப்பதக்கம் பெற்று கல்லூரிக்கு பெருமை சேர்த்ததுடன் 18 மாணவர்கள் பல்கலைக்கழக தரவரிசையில் சாதனை படைத்தனர். தொடர்ந்து கல்லூரி முதல்வர் டாக்டர் பிரதீப் தேவநேயன் ஆண்டு அறிக்கையை சமர்ப்பித்து கடந்த கல்வியாண்டில் மாணவர்கள் கல்வி, ஆராய்ச்சி, விளையாட்டு, வேலைவாய்ப்பு மற்றும் பல்வேறு இணை பாடத்திட்ட செயல்பாடுகளில் பெற்ற சாதனைகளை விளக்கினார். கல்லூரியின் துணை முதல்வர் டாக்டர் ஜெயராமன் பட்டதாரிகளுக்கான உறுதிமொழியை வாசிக்க அனைத்து பட்டதாரிகளும் அதனை ஒருமித்த குரலில் ஏற்று உறுதிமொழி எடுத்துக்கொண்டனர். அதனைத் தொடர்ந்து கல்லூரியின் ஆண்டு அறிக்கை தொடர்பான விளக்க காட்சியும் திரையிடப்பட்டது. இயந்திரவியல் துறை தலைவர் டாக்டர் மகிமைராஜ் நிகழ்ச்சியை சிறப்பாக ஒருங்கிணைத்து நன்றி உரை வழங்கினார். பட்டமளிப்பு விழாவை தொடர்ந்து அலுமினி மீட் 2026 நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் முன்னாள் மாணவர்கள் கலந்து கொண்டு தங்களுடைய கல்வி, வேலைவாய்ப்பு, குடும்ப சூழ்நிலை குறித்து பேசினார்கள். தங்களது கல்லூரி நினைவுகளை பகிர்ந்து கொண்டனர். இந்நிகழ்ச்சியை உயிர் மருத்துவ கல்லூரி துறை தலைவர் பாலாஜி ஒருங்கிணைப்பாளராக செயல்பட்டார். இன்றைய தங்கம், வெள்ளி விலை விவரம். தங்கம் 1 கிராம் 13,135 ரூபாய். 1 சவரன் தங்கம் 1,05,080 ரூபாய். 10 கிராம் வெள்ளி 2,290 ரூபாய். மீண்டும் முக்கிய செய்திகள். பிரபல தொழில் அதிபர்கள் மீது மோசடி புகார். பெரிய கடை காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. காதலன் ஏமாற்றியதால் பட்டதாரி பெண் தற்கொலை. உறவினர்கள் சாலை மறியல். மருத்துவ மாணவர்களை குறிவைத்து கஞ்சா விற்பனை. கிருமாம்பாக்கத்தில் 7 நர்சிங் மாணவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். இத்துடன் இன்றைய செய்திகள் நிறைவு பெறுகிறது. வணக்கம்.